யோசிச்சு பாருங்க. நடுக்கடல்ல ஒரு பிரம்மாண்டமான யாராலும் அசைக்க முடியாத ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு. அது பல சூறாவளிகளெல்லாம் தாண்டி வந்திருக்கு. பெரிய பெரிய புயலெல்லாம் அசால்ட்டா சமாளிச்சிருக்கு. ஆனா ஒரு அமைதியான நாள்ல வானம் ரொம்ப தெளிவா இருக்கும்போது திடீர்னு அந்த கப்பல் ஒரு பாறையில மோதி முழுகுது. ஏன் நினைக்கிறீங்க? ஏதோ உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை இருந்திருக்குமோ? அதுதான் இல்ல. அந்த கப்பலோட கேப்டன் கடலை பாக்குறத விட்டுட்டு அறையில இருந்த கண்ணாடியில தன்னோட முகத்தை தன்னோட அழக ரசிச்சிட்டு இருந்திருக்காரு. ஓ, கவனிச்சிதறல். ஆமா. தன்னோட பிம்பத்து மேல அவருக்கு வந்த அந்த ஒரு கணநேர ஈர்ப்பு மொத்த கப்பலையும் முழுகடிச்சிடுச்சு. இது கேட்கறதுக்கு ஏதோ ஒரு கட்டுக்கதை மாதிரி இருக்கலாம். ஆனா உங்க நிஜ வாழ்க்கையிலயும் பல மாபெரும் வெற்றிகள் இப்படிதான் முழுகி போகுது. கண்டிப்பா. ஏன்னா அந்த கேப்டன் வேற யாரும் இல்ல, நாவதான். இந்த உதாரணம் நாம எப்பவுமே கண்டுக்காம விடுற ஒரு பெரிய உண்மைய ரொம்ப தெளிவா காட்டுது. அதாவது வெளியிலிருந்து வர்ற ஆபத்தை விட எக்ஸாக்ட்லி. வெளியிலிருந்து வர சவால்களை விட நமக்கு உள்ள இருந்து வர்ற ஆபத்துகள் தான் நம்மள ரொம்ப மோசமா கீழே தள்ளுது. அந்த உள்ள இருக்கிற ஆபத்து வேற எதுவுமே கிடையாது, நம்மளோட அகங்காரம் தான். அதாவது ஈகோ. அதனாலதான் இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஆழமா அலச போற ஆதாரம் ரயன் ஹாலிடே எழுதின ஈகோ இஸ் த எனிமி அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகம். ரொம்ப முக்கியமான புத்தகம் இது. ஆமா, நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க. நிறைய திறமைசாலிகள் ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க, ஆனா திடீர்னு காணாம போயிடுவாங்க இல்லையா? அது அவங்களுக்கு திறமை இல்லாததால நடக்கிறது கிடையாது. கரெக்ட். ஒரு தடவை வெற்றிய தொட்டதுக்கு அப்புறம் அதை தக்க வைக்க முடியாம திணறதுக்கு இந்த ஈகோ தான் மூல காரணம். இங்க நாம பேசுற ஈகோ சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்ற அந்த மருத்துவ ரீதியான உளவியல் கோட்பாடே கிடையாது. அப்போ இது எந்த மாதிரியான ஈகோ? இது அன்றாட வாழ்க்கையில நம்மள பத்தி நாமே ரொம்ப உசத்தியா நினைச்சுக்கிற ஒரு மாயை. நான் தான் ரொம்ப முக்கியமானவங்க, இந்த உலகமே நம்மள சுத்தி தான் ஏங்குது அப்படின்னு நமக்குள் நாமே உருவாக்கிக்கிற ஒரு தேவையற்ற கர்வம். புரியுது. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஈகோ யதார்த்தத்துல இருந்து நம்மள அப்படியே துண்டிச்சிடும். ஒரு தனி உலகத்துல நம்மள சிற வச்சிடும். ஆக மனித வாழ்வோட 3 முக்கிய கட்டங்கள், அதாவது ஒரு இலக்க நோக்கி ஆசைப்படுற தருணம், அப்புறம் வெற்றியோட உச்சியில இருக்கிற தருணம், அப்புறம் அதல பாதாளத்துல விழுற தோல்வி தருணம். இந்த 3லயும் ஈகோ எப்படி உருவம் மாத்தி நம்மள ஏமாத்துது அப்படிங்கறத தான் வரலாற்று ஆதாரங்களோட இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, முதல் கட்டத்துல இருந்தே ஆரம்பிப்போம். நாம ஒரு இலக்க நோக்கி பயணிக்க தொடங்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஆரம்ப புள்ளியிலேயே ஈகோ தன்னோட முதல் வலைய ரொம்ப சாமர்த்தியமா விரிக்கும். அதாவது நம்ம வெற்றியை அடையறதுக்கு முன்னாடியேவா? ஆமா. அந்தஸ்து, புகழ் அப்படின்னு நாம தேடி ஓடும்போது உண்மையான வேலையை நாம மறந்துடுறோம். இதுக்கு ஜான் பாய்ட் அப்படிங்கிற புகழ்பெற்ற ராணுவ வியூக வகுப்பாளர் ஒரு சூப்பரான கேள்வியை கேட்கிறார். ஓ, அவர் தன்னோட மாணவர்களை ஒரு குறுக்கு வழியில நிறுத்தி ஒரு கேள்வி கேட்பாரு, அதுதானே? அதேதான். நீங்க யாராவதா இருக்க விரும்புறீங்களா, இல்ல எதையாவது சாதிக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்பார். அதாவது இங்கிலீஷ்ல டு பி ஆர் டு டூ அப்படின்னு சொல்லுவாங்க. டு பி ஆர் டு டூ, ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா. உங்களுக்கு பதவி, பட்டம், சமூக வலைத்தளங்கள்ல லைக்ஸ், ஷேர்ஸ்னு இதெல்லாம் வேணுமா? அதுதான் யாராவதா இருப்பது. ஆனா அதுக்கு நீங்க நிறைய சமரசங்கள் செய்ய வேண்டி வரும். மத்தவங்களை திருப்திப்படுத்த வேண்டியிருக்கும் இல்லையா? கரெக்ட். உங்க உண்மையான கொள்கைகளை நீங்க விட்டு கொடுக்க வேண்டி வரும். ஆனா இன்னொரு பக்கம் சமூகத்துக்கு பயனுள்ள ஒரு உண்மையான காரியத்தை செய்ய விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது எதையாவது சாதிக்கிறது. ஆமா. அதுக்கு உங்களுக்கு பதவிகள் கிடைக்காம போகலாம், கைத்தட்டல்கள் வராம போகலாம். ஆனா உங்க வேலை ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஈகோ எப்பவுமே அந்த முதல் வழியை தான் தேர்ந்தெடுக்கும். ஏன்னா ஈகோவுக்கு கைத்தட்டல்கள் தான் உணவு. கரெக்டா? இது இப்போ இருக்கிற கார்ப்பரேட் கல்ச்சரை எனக்கு ஞாபகப்படுத்துது. நான் என்ன வேலை செய்யறேங்கிறத விட என்னோட டெசிக்னேஷன் என்ன, என் டைட்டில் என்ன அப்படிங்கறதுல தான் நிறைய பேருக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு. முக்காவாசி பேர் இப்படிதான் இருக்காங்க. ஆனா இந்த மாயையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ரோமானிய கலாச்சாரத்துல ஒரு உத்தி இருந்ததா இந்த ஆதாரம் சொல்லுது. அது என்ன? கேன்வாஸ் உத்தி. அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ரோமானிய காலத்துல ஆன்டி ஆம்புலோ அப்படின்னு ஒரு பொறுப்பு இருந்திருக்கு. ஆன்டி ஆம்புலோவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதையை உருவாக்குபவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது பெரிய செல்வந்தர்கள் நடந்து போகும்போது அவங்களுக்கு முன்னாடி போய் கூட்டத்தை விலக்கி அவங்களுக்கு வழி உருவாக்குறது தான் இவங்க வேலை. ஓ, ஒரு நிமிஷம் இருங்க. இத நாம இப்படி இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைக்கு பொருத்தி பார்க்கறது, இது ஒரு வகையில நம்மள நாமே தாழ்த்திக்கிற மாதிரி, ஒரு அடிமைத்தனம் மாதிரி தோணுதே. மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும்.
ஈகோவும் இத பார்த்து கோபப்படும். ஆனா நீங்க ஒரு துறையில இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதைய உருவாக்கி கொடுக்கறது ரொம்ப புத்திசாலித்தனமான உத்தி. அதாவது அவங்க வேலைகளை நாம சுலபமாக்குறதா? எக்ஸாக்ட்லி. அவங்க சிறப்பா செயல்பட தேவையான உதவிகளை செய்யுங்க. அவங்களுக்கான ஒரு கேன்வாஸா நீங்க மாறுங்க. அவங்களோட சுமையை நீங்க குறைக்கும்போது அவங்க இன்னும் சிறப்பா செயல்படுவாங்க. அப்ப நாம என்ன கத்துக்குவோம்? நீங்க அவங்களுக்கு ரொம்ப நெருக்கத்துல இருப்பீங்க. அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க, எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிற நுணுக்கங்களை நீங்க ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சிக்கலாம். இதுல எந்த நெருக்கடியும் இல்லாம உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. வாவ், எனக்கு இப்பதான் புரியுது. மத்தவங்கள உயர பறக்க விட்டு நாமும் அவங்களோட சேர்ந்து அந்த உயரத்தை அடையிறது மாதிரி. ஆனா இங்க ஒரு சின்ன முரண்பாடு வருதே. என்ன முரண்பாடு? நம்ம சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ யுவர் பேஷன், அதாவது உன்னோட பேரார்வத்தை பின்பற்று அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லி கொடுக்கறாங்க. ஆமா, நிறைய சுயமுன்னேற்ற பேச்சாளர்கள் அததான் சொல்றாங்க. ஆனா இந்த புத்தகத்துல ஆர்வம்ங்கிறது ஆபத்தானது, அதுக்கு பதிலா நோக்கம், அதாவது பர்பஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இது எரியிற நெருப்பு அணைக்க சொல்ற மாதிரி இல்லையா? ஆர்வம் இல்லாம எப்படி ஒரு கடினமான பயணத்தை தொடர முடியும்? அங்கதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆர்வம் அப்படிங்கிறது கட்டுப்பாடற்றது. பெரும்பாலும் அது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலை. நான் உலகத்தையே மாத்த போறேன், நான் பெரிய ஆளா போறேன் அப்படின்னு பேசுறது ஆர்வம். அது நம்மள பத்தி நாமே பெருமையா நினைச்சுக்கிற ஒரு மாயையே கொடுக்குது. ஓ, நாம இன்னும் அந்த இலக்க அடையல, ஆனா அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். கரெக்ட். மூளைக்கு ஒரு போலியான திருப்தி கிடைச்சிடும். ஆனா நோக்கம் அப்படிங்கிறது எல்லைகளுக்கு உட்பட்டது, ரொம்ப யதார்த்தமானது, ஒரு லேசர் கதிர் மாதிரி ஃபோக்கஸ்டா இருக்கும். அப்போ நோக்கம்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நான் இந்த சின்ன வேலையை முடிக்க போறேன், இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை நான் சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு அமைதியா செயல்படுறது தான் நோக்கம். ஆர்வம் உங்களை கற்பனை உலகத்துல மிதக்க வைக்கும். ஆனா நோக்கம் உங்களை சத்தமில்லாம கடின உழைப்புல இறங்க வைக்கும். சூப்பர். அதாவது ஆர்வம் நம்மள பற்றியது, ஆனா நோக்கம் நாம செய்ய வேண்டிய வேலைய பற்றியது இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த மனநிலையை தக்க வச்சுக்க தான் தற்காப்பு கலை நிபுணர் ஃப்ராங்க் ஷாம்ராக் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாம கத்துக்கிறத நிறுத்திட்டா நம்மளோட வளர்ச்சிதை மாற்றம் தொடங்கிடும் அப்படின்னு நம்புறாரு. ஆமா, அவருடைய பிளஸ் மைனஸ் ஈக்குவல் அப்படிங்கிற சிஸ்டம் ரொம்ப பிரபலமானது. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் 3 பேர் தேவை. நம்மளை விட சிறந்தவர் ஒருவர், அவரு பிளஸ். அவர்கிட்ட இருந்து நாம கத்துக்கணும். அடுத்து நம்மளை விட கீழானவர் ஒருவர், அவரு மைனஸ். அவருக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அந்த ஈக்குவல் அப்படிங்கிறது யாரு? நமக்கு சமமான ஒருவர், அவரோட நாம தொடர்ந்து போட்டியிட்டு பயிற்சி செய்யணும். இந்த 3ம் இருக்கும்போது நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படிங்கிற ஈகோ முளைக்கவே முடியாது. வாவ், செம்ம சிஸ்டம் இது. சிறந்தவர்கிட்ட பணிவு, சமமானவர்கிட்ட உழைப்பு, கீழானவர்கிட்ட நம்ம அடிப்படைகளை மறுபடியும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறது. கரெக்ட். சரி, இப்போ இந்த தொடக்கநிலை தடைகள் எல்லாம் தாண்டி ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்குவோம். ஆசைப்பட்ட உச்சியை தொட்டாச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம நினைப்போம். ஆனா வெற்றி ஒரு போதை இல்லையா? ரொம்ப பெரிய போதை. அங்கதான் ஈகோ உச்சக்கட்ட சேதத்தை ஏற்படுத்துது. ஆமா, வெற்றி கிடைச்ச உடனே எல்லாமே தனக்குத்தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டு மாயையும் ஒருவித சந்தேகமும் மனிதர்களுக்குள்ள வந்துடுதுன்னு ஆதாரம் எச்சரிக்குது. இது ஒரு அதிகார மனநோய்னு கூட சொல்லலாம். இத புரிஞ்சுக்க பாரசீக பேரரசர் செர்க்சஸ் வரலாற்றை பார்க்கணும். செர்க்சஸ் அவர் என்ன பண்ணாரு? அவர் ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற அரசர். அவர் தன்னோட படைகளோட கிரீஸ் நாட்டின் மேல படையெடுத்து போகும்போது ஒரு நதியை கடக்க பாலம் அமைச்சாரு. ஆனா நதியில வெள்ளம் அந்த பாலத்தை அடிச்சுட்டு போயிடுச்சு. இயற்கை முன்னாடி இது சாதாரண விஷயம் தானே. ஆமா, அதுல அரசர் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆனா செர்க்சஸ் என்ன பண்ணாரு தெரியுமா? கோவத்தோட உச்சிக்கு போய் அந்த நதிய சங்கிலியால கட்ட சொல்லி நதிய சவுக்கால அடிக்க சொன்னார். என்னது, நதிய சவுக்கால அடிக்கிறதா? விசித்திரமா இருக்கே. நதி அடிச்ச என்ன ஆக போகுது? அதுதான் ஈகோவோட முற்றிய நிலை. தன்னால எல்லாமே கட்டுப்படுத்த முடியுங்கிற அகங்காரம் கண்ணை மறைச்சிடுச்சு. கொஞ்சம் ஆழமா யோசிச்சா நாமும் பல நேரங்கள்ல இதை தான் செய்றோம் இல்லையா? நம்மால கட்டுப்படுத்த முடியாத டிராஃபிக் சிக்னலையோ இல்ல திடீர்னு வர மழையோ பார்த்து நாம கோவப்படுறோம். அதேதான். வெற்றி பெற்ற உடனே யாருமே என்ன மீறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஈகோ தான். இதுலேருந்து தப்பிக்க தான் நரேட்டிவ் ஃபேலசி, அதாவது கதைகளை உருவாக்குறத தவிர்க்கணும் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது. இது என்ன, வெற்றி அடைஞ்ச பிறகு நமக்கான கதையை நாம சொல்லக்கூடாதா?
சொல்லலாம். ஆனா அது உண்மையா இருக்கணும். பெரிய வெற்றி கிடைச்ச உடனே மூளை அது ஒரு மாயாஜால கதையா மாத்த துடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே இதுக்காக தான் பிறந்தேன், நான் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு சினிமா ஹீரோ மாதிரி கதை கட்டிப்போம். ஓ, ஆனா நிஜத்துல அது அவ்வளோ சினிமாட்டிக்கா இருந்திருக்காது. கண்டிப்பா இருக்காது. இதுக்கு அமெரிக்கா கால்பந்து பயிற்சியாளர் பில் வால்ஷ் ஒரு சிறந்த உதாரணம். அவர் ரொம்ப மோசமான நிலையில இருந்த ஒரு அணியை எடுத்து குறுகிய காலத்துல மாபெரும் சாம்பியன் அணியா மாத்தினாரு. ஆமா, மீடியா எல்லாம் அவர் ஒரு மேதை அப்படின்னு கொண்டாடினாங்க. ஆனா பில் வால்ஷ் அந்த மாயைய நம்ப மறுத்துட்டார். தன்கிட்ட ஏதோ ரகசிய மந்திரம் இருக்குன்னு அவர் சொல்லல. அப்போ அந்த வெற்றிக்கு என்ன காரணம்னு அவர் சொன்னாரு? ரொம்ப சிம்பிள். அடிப்படை விதிமுறைகளை, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், அதை தினமும் கச்சிதமா செஞ்சதால வந்த விளைவுதான் அந்த வெற்றி அப்படின்னு அவர் உறுதியா சொன்னாரு. அதாவது பிளேயர்ஸ் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், லாக்கர் ரூம் எப்படி சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற சின்ன சின்ன அடிப்படை வேலைகளை சரியா செஞ்சிருக்காங்க. கரெக்ட். தன்னை ஒரு ஹீரோவா முன்னிறுத்துறதை விட இது எவ்ளோ வலிமையான யதார்த்தம் பாத்தீங்களா? நிஜமாவே. ஆனா வெற்றி கிடைச்ச உடனே சுத்தி இருக்கிறவங்க நம்மள வானலாவ புகழ்ந்து பேசும்போது அந்த மாயையான விஷத்தை நாமே விரும்பி குடிக்கிற மாதிரி இருக்கே. இதுல இருந்து நம்மள எப்படி காப்பாத்திக்கிறது? இங்கதான் யுதிமியா அப்படிங்கிற ஒரு கிரேக்க தத்துவ சொல் நமக்கு கை கொடுக்குது. யூதிமியா ஆமா, அப்படின்னா என்ன? அமைதி அல்லது நிதானம். அதாவது மத்தவங்களோட உங்களை ஒப்பிடுறத விட்டுட்டு உங்களுக்கான தனித்துவமான பாதை எதுங்கிறத தெளிவா உணர்ந்து அதுல எந்த சலனமும் இல்லாம பயணிக்கிறது. ஓ, பக்கத்து ட்ராக்ல ஓடுறவனை பார்த்து நம்ம வேகத்தை மாத்திக்க கூடாது. எக்ஸாக்ட்லி. இதுக்கு ஹாவர்ட் ஹியூஸ் மற்றும் ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் இவங்க 2 பேரோட ஒப்பீடு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஹாவர்ட் ஹியூஸ் அளவற்ற திறமையும் செல்வமும் கொண்டவராச்சு. ஆமா, ஆனா அவருடைய ஈகோவால தொடர்ந்து நிதானத்தை இழந்து எல்லாரையும் சந்தேகப்பட்டு கடைசியில ஒரு இருட்டு அறைக்குள்ள தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா இறந்து போனார். அதிகாரம் அவர் அழிச்சிடுச்சு. ரொம்ப சோகமான முடிவு. ஆனா ஏஞ்சலா மேர்க்கல் இதுக்கு நேர் மாறானவங்க. கண்டிப்பா. அவங்க உலகின் மிக சக்தி வாய்ந்த தலைவர்கள்ல ஒருவரா இருந்தாலும் தன் சுயத்தை ஒருபோதும் இழக்கல. ஆமா, நான் படிச்சிருக்கேன். பெர்லின் சுவர் இடிஞ்ச அந்த வரலாற்று சிறப்புமிக்க இரவுல ஒட்டுமொத்த ஜெர்மனியும் கொண்டாடிட்டு இருக்கும்போது அவங்க கூட்டத்தோட கூட்டமா ஒரு பீர் குடிச்சிட்டு அமைதியா தூங்க போயிட்டாங்களாம். ஆமா, மறுநாள் காலையில வழக்கம் போல தம் வேலைக்கு போயிட்டாங்க. அந்த எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாத இயல்பு நிலைதான் ஈகோவுக்கான மாற்று மருந்து. ஆனா அந்த நிதானத்தை நாம எப்படி அடையிறது? வெற்றி நம்மள போதையில ஆழ்த்தும்போது பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தை தியானிக்கணும் அப்படின்னு ஆதாரம் சொல்லுதே. ஆமா, ஒரு பெரிய மலையோட உச்சியிலயோ இல்ல கடல் முன்னாடியோ நின்னு பாருங்க. இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்துல நாம எவ்வளவு சின்னவங்க அப்படிங்கிற உண்மை அப்ப புரியும். அந்த பிரம்மாண்டத்துல நம்ம ஈகோ தானாகவே சுருங்கிடும். சரி, இப்போ ஆசைப்படுறத பத்தியும் பேசிட்டோம், வெற்றியோட மாயை பத்தியும் பேசிட்டோம். அடுத்து ரொம்ப முக்கியமான கட்டம். எல்லாமே சரியா செஞ்சாலும் சில நேரங்கள்ல செறிவுகள் வரும். எல்லாமே முடிஞ்சிடுச்சின்னு நினைக்கிற இருட்டுல ஈகோ நம்மள எப்படி திசை திருப்புது? இதுல ராபர்ட் கிரீன் சொல்ற செட்ட நேரம், உயிருள்ள நேரம் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா, டெட் டைம் அண்ட் அலைவ் டைம். இதுக்கு மால்கம் எக்ஸ் சிறைக்கு போன நிகழ்வு தான் சரியான உதாரணம். ஒரு இளைஞன் ஜெயிலுக்கு போகும்போது வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு முடங்கி போயிருக்கலாம், அது செத்த நேரம். ஆனா மால்கம் எக்ஸ் அப்படி செய்யல, இல்லையா? அவர் அந்த சிறைச்சாலைய ஒரு பல்கலைக்கழகமா மாத்திக்கிட்டாரு. லைப்ரரியில இருந்த அகராதியை எடுத்து முதல் பக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் முழுசா படிச்சு தன் கையாலேயே எழுதி பழகினாரு. அந்த தோல்வி நேரத்தை தன்னை அறிவாளியா மாத்திக்க பயன்படுத்தினாரு. அதுதான் உயிருள்ள நேரம். அதே போல தோல்வியின் போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு கசப்பான உண்மை என்னன்னா, முயற்சியே போதுமானது அப்படிங்கிறது தான். ஓ, அதாவது எஃபர்ட் இஸ் இனஃப். ஆமா, நாம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சில நேரங்கள்ல அங்கீகாரம் கிடைக்காது. ரோமானிய தளபதி பெலிசேரியஸ் மாதிரி. அவர் தன்னோட பேரரசருக்காக பல மாபெரும் வெற்றிகளை தேடி தந்தார்ல. ஆமா, சாம்ராஜ்யத்தையே காப்பாத்தினாரு. ஆனா அந்த பேரரசர் என்ன செஞ்சாரு? சந்தேகப்பட்டு பெலிசேரியஸ் அவமானப்படுத்தி அவர் பதவிகளை எல்லாம் பறிச்சிட்டாரு. இவ்ளோ பெரிய துரோகம் நடந்தும் பெலிசேரியஸ் பேரரசருக்கு எதிராக திரும்பலையே, ஏன்? ஏன்னா தன்னோட உழைப்ப மட்டுமே தன்னால கட்டுப்படுத்த முடியும்னு அவர் நம்பினாரு. மத்தவங்க கொடுக்கற பரிசோ அங்கீகாரமோ தன் கையில இல்லைன்னு அவருக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருந்தது. இதுதான் உங்களுக்கான மதிப்பெண் அட்டை, அதாவது இன்னர் ஸ்கோர் கார்டு அப்படிங்கிற தத்துவமா? கரெக்ட். ஜான் வூடன், வாரன் பஃபெட் இவங்கெல்லாம் இதை தான் ஃபாலோ பண்றாங்க. சமூகம் கொடுக்கற அளவுகோலை விட உங்களுக்குள்ள நீங்க வச்சிருக்கிற அளவுகோல் ரொம்ப கடினமானதா இருக்கணும். உலகம் உங்களை பார்த்து கைதட்டினாலும் சரி, இல்ல தோத்துட்டீங்கன்னு சொன்னாலும் சரி, உங்க மனசாட்சிப்படி நீங்க சரியா நடந்துகிட்டா அதுவே வெற்றிதான். அங்கீகாரங்கிறது வெறும் போனஸ் மட்டும்தான்.
ஆனா ஒரு பெரிய தோல்வி வரும்போது இந்த உலகம் நியாயமே இல்ல, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படின்னு ஈகோ நம்ம காதுல கிசுகிசுக்கும். இது உடைஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்காம அந்த சில்லுகளை எடுத்து மத்தவங்கள காயப்படுத்த நினைக்கிற மாதிரி இல்லையா? தோல்வியை விட இந்த சுய அனுதாபம் ரொம்ப ஆபத்தானது. 100% உண்மை. ஈகோவுக்கு தோல்வியோட வலிய விட இந்த செல்ஃப் பிட்டி தான் ரொம்ப பிடிக்கும். தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவரா காட்டிக்கிறதுல அதுக்கு ஒரு அற்ப சந்தோஷம். அப்போ இதுல இருந்து எப்படி மீழ்வது? அங்கதான் ஃபைட் கிளப் தருணங்கள், அதாவது கட்டாபாத்திஸ் தேவைப்படுது. அதல பாதாளத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற யதார்த்தத்தை ஏத்துக்கணும். யாரையும் குறை சொல்லாம வலிமையோடு மீண்டு வரணும். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் இத ரொம்ப அழகா கையாண்டார். சிவில் உரிமைகளுக்காக போராடும்போது தான் வீட்டின் மேல குண்டு வீசப்பட்ட போதும் அவர் வெறுப்ப கையில எடுக்கல. ஆமா, அவர் நினைச்சிருந்தா வன்முறைய தூண்டிருக்கலாம். ஆனா அவர் அன்பை மட்டுமே ஆயுதமா ஆக்கினார். வெறுப்பு நம்மள நாமே அழிச்சுக்கிற விஷம், அன்பு நம்மள விடுவிக்கிற சக்தி. தோல்வி நேரங்கள்ல ஈகோ சொல்ற வெறுப்ப தவிர்த்து அன்போட முன்னேறணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆக மொத்தம் ஆசைப்படுறது, வெற்றி பெறது, தோல்விய தழுவுறது, இந்த 3 நிலையிலுமே ஈகோ முகமூடி போட்டுட்டு நம்மள வீழ்த்த காத்துட்டு இருக்கு. ஆசைப்படும்போது நிதானமும் தொடர் கற்றலும், வெற்றி பெறும்போது பணிவும், தோல்வியின் போது உழைப்பின் மீதான காதலும் தான் அந்த முகமூடிகளை கிழித்தெறியும் அஸ்திரங்கள். கண்டிப்பா. விரும்புறோம். தத்துவவியாளர்கள் ஈகோவை அடக்கிறத தரைய கூட்டுறதுக்கு ஒப்பிடுறாங்க. ஆமா, ஸ்வீப்பிங் த ஃப்ளோர். ஒரு தடவை கூட்டினா வாழ்நாள் முழுக்க சுத்தமா இருக்காது. கதவை மூடி வச்சிருந்தாலும் தினமும் தூசு சேரும், தினமும் அதை கூட்டிக்கிட்டே இருக்கணும். ஈகோவும் அப்படிதான். நான் நேத்து ரொம்ப பணிவா இருந்தேன் அப்படிங்கிறது இன்னைக்கு பயன்படாது. ஈகோவை தினமும் நம்ம மனசுல இருந்து சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஆழமான சிந்தனை. நாளைக்கு நீங்க ஒரு புதிய சவாலையோ வெற்றியையோ இல்ல விமர்சனத்தையோ எதிர்கொள்ளும்போது உங்களை நீங்களே ஒரு கணம் நிறுத்தி கேட்டுக்கோங்க. இப்போ நான் எடுக்கிற முடிவு என்னோட நோக்கத்துல இருந்து வருதா இல்ல என்னோட ஈகோவுல இருந்து வருதா? அந்த ஒரு கேள்வி உங்க திசையே மாற்றிடும். அந்த ஆரம்பகால கப்பல் கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணாடியில உங்க பிம்பத்தை பார்க்கறத நிறுத்துங்க, உங்க கவனத்தை கடலின் மீதும் உங்களின் இலக்கின் மீதும் வைங்க. சிந்தித்து பாருங்கள். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த மானிட்டைசேஷனும் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆழமான உரையாடல் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆய்வில் சந்திப்போம்.